வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். ஏப்ரல் 2, 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோடைய டேட்டாஸ் இருக்குது. அதில் முதலாவதாக யூஎஸ் மார்க்கெட் பார்க்குறோம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா மார்னிங் செஷன் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -29.48 நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 அண்ட் நாஸ்டாக் எதுவுமே ப்ரீவியஸ் செஷன் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நேற்று செஷன் வந்து கம்ப்ளீட் க்ரீனில் வந்து ட்ரேட் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட்டுடைய க்ரீன் டைரெக்டாக வந்து பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு 34 பாயிண்ட்ஸ் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகி மார்னிங்கே ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் நிஃப்டி 50க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு க்யூவில் தான் இருக்குது. பிரெண்ட் க்ரூடு நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஒரு -0.08 அதாவது -0.11% வந்து சேஞ்ச் ஆகி பிரெண்ட் க்ரூடு நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. கோல்டு சூப்பர் புல்லிஷ் $3000 USDலேருந்து $3130 USDக்கு போயிடுச்சு. ஸோ கோல்டு வந்து ரொம்ப புல்லிஷாகவே இருக்குன்னா இது கோல்டுடைய புல் மூமெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்னமும் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் வந்து இதில் சொல்ல முடியும். எப்போதுமே மார்க்கெட்டை நாம் பார்த்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் கோல்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து டவுனில் தான் இருக்கும், நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகும். அதுதான் இப்போது போயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து -0.4 லிட்டில் ஃப்ளக்சுவேஷனோட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தோம்னா நம்ம ருப்பீஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. நல்ல விஷயமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். பாண்ட்ஸ் ஆசினோஸ் கோல்டு ரேட் ஏறும்போது எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகும். அதுதான் ஸ்க்ரீனில் இந்தியாவுடைய 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 30 இயர்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய 10 இயர்ஸ் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஏடிஆர்ஸ் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் வந்து ஒரு மைனர் பாசிட்டிவ் சேஞ்சஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. ஹெச்டிஎஃப்சி எங்கள் ஏடிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% வந்து நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐயும் வந்து ஒரு 1% நெகட்டிவில் இருக்குது. இது கண்டிப்பாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இது ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தும். ஐடிஏடிஆர்ஸில் வந்து இன்ஃபோசிஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லாமல் அது வந்து நியூட்ரலில் இருக்குது. ஸோ பேங்க் ஐடிஆர் நெகட்டிவில் தான் இருக்குது, ஐடிஐடிஆரும் நெகட்டிவில் தான் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நம்ம மார்க்கெட்டை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்க்ரீனில் வந்து நம்ம டிஐஐ ஆக்டிவிட்டீஸ் ஏப்ரல் 1 நாம் பார்க்குறோம். இதில் எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5901.63 crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஏ கேஷ் மார்க்கெட்டில் 4322.58 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு 5043 crores வந்து பை நடந்திருக்கு. கொஞ்ச காலமாக வந்து ஒரு எஃப்ஐஐ வந்து பை மூடுக்கு மாறினாங்க. நம்ம கூட மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சோம். திரும்பி எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கும் டிஏ வந்து அவங்க விற்கிறத வாங்கிறதுக்கான விஷயமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மேலே இன்னும் எஃப்ஐஐ வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதில் மூலியமாக தெரியுது. ஸோ எஃப்ஐஐ எப்பப்பெல்லாம் வந்து கேஷ் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்களோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பேர் மார்க்கெட்டை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 டெய்லி சார்ட் வந்து நாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். நேற்று ஏப்ரல் 1 செஷனில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வித் அப்பர் ஷேடோஸ்
லாங் அப்பர் ஷேடோஸு, மைனர் லோயர் ஷேடோஸில் ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லிங் ப்ரெஷரை வந்து நமக்கு இது காட்டுது. RSI வந்து 53 இண்டிகேட் பண்ணுது. MECD வந்து நெகட்டிவ் செல்லிங் ப்ரெஷரை தான் காட்டுது. இட் இஸ் லைக் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷனை தான் கொடுக்குது. ஸோ நிஃப்டி 50 டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. அண்ட் டுடே வெட்னஸ்டே டொனால்ட் ட்ரம்ப்போடைய டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டு ரிகார்ட்ஸ் டு த மோட்டார்ஸ் வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ். ஸோ இது பேட்லி வந்து இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், டாடா மோட்டார்ஸ், அதர் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இது பேட்லி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா விக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8.3% வந்து இன்க்ரீஸ் ஆகி 13.78 நியர்லி 14 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவும் வந்து இந்தியா விக்ஸும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நமக்கு காட்டுது. இது அதேமாதிரி நிஃப்டி 50 ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகுது. ஒன் டே செஷனில் வந்து நேற்று ஒரு பயங்கர ஒரு மார்க்கெட் கிராஷில் நிஃப்டி 50 வந்து ஆல் 500, 250 எல்லாத்துலேயுமே வந்து பிலோவில் ட்ரேட் ஆகுது. இந்தியா விக்ஸும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக சொல்லலாம். மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று புல்ல இருந்தாலும் பட் மார்னிங் டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகுது. டொனால்ட் ட்ரம்ப்போடைய டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி இருக்குது ரிகார்ட்ஸ் டு த வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் நமக்கு வந்து க்ரீனில் தான் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி மைல்டு பாசிட்டிவாக தான் வந்து ஓப்பன் பண்ணுது. ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் நிஃப்டி 50க்கு ஒரு வாய்ப்பாக அது காட்டுது. க்ரூட் ஆயில், பிரண்ட்டு, கோல்டு இதெல்லாம் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏடிஆர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் ஏரியாஸ், ஐடி ஏரியாஸ் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 50யோடைய டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பேரை நோக்கி தான் போகுது. லைக் மார்க்கெட் வந்து இன்றைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இட் வில் ஃபால். ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 75 to 150 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கும், பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 200 to 400 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 100% இது நடக்கும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் a prediction based on the data input which we analyzed.